என்னோட தாத்தா வந்து அவர் கோடிக்கணக்கில் டெபாசிட் வச்சிருந்தாரு. அதுல நாமினேஷன் பூரா எங்க வந்து பெரியப்பா பேர்ல போட்டாரு. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு லாஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நாமினேஷன் வேற, லீகல் ஹேர்ஷிப் வேற. இப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்ல ஷேர்ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும் போதோ இல்ல சப்சிக்வெண்டாவோ நாமினேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நாமினேஷன்னா என்ன அப்படின்னா, யாராவது அந்த பாண்ட் ஓனர் இறந்துட்டாங்கன்னா, சப்போஸ் தே எக்ஸ்பயர், அப்போ அங்க பேங்க்ல போய் கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட் வாங்குற பவர், அதுதான் நாமினேஷன். ஆனா அதுக்கு வந்து அவர் லீகல் ஹேர் கிடையாது. சப்போஸ் நாமினேஷன் போடாம அது இறந்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லா லீகல் ஹேர்ஸ் வந்து கையெழுத்து போட்டு கேஸ் போட்டு சர்டிபிகேட் வாங்கி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். அப்ப பேங்க் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே வச்சிருக்கும். சப்போஸ் நாமினேஷன் போட்டிருந்தாங்க, அந்த நாமினி வந்து கையெழுத்து போட்டா பேங்க் வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துரும். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் என் பேர் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாமினி வந்து அது பூராத்தி அவர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த நாமினி அப்படின்னா அவர் வாங்கி லீகல் ஹேர்ஸ் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். நாமினேஷன் போட்டால் அது இவங்களுக்கே எழுதி வச்சுட்டாங்கிறது கிடையாது. அப்போ நாமினி வந்து அவர் ஏஜென்ட் மாதிரி மற்றவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பட்டுவாடா பண்ணணும். இதுதான் நாமினேஷன். லீகல் ஹேர் அப்படின்னா அவங்களுக்கே சொந்தம். பேங்க்ல போடும்போது நாமினேஷன் தான் கேட்பாங்க. நாமினேஷன் இஸ் நாட் லீகல் ஹேர்ஷிப். நாமினேஷன் போட்டாலும் எல்லா லீகல் ஹேர்ஸுக்கும் ரைட் உண்டு.